2020ல இ-காமர்ஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 46.2 பில்லியன் இருந்துச்சு. இது 2025ல பார்த்தீங்கன்னா 186 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2030ல பார்த்தீங்கன்னா 350 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆகுது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளே நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்லைனில் தான் செக் பண்ணுவோம். ரொம்பவே ரேராக தான் வந்துட்டு டேரெக்டாக போயிட்டு ஒரு ஏசி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு வேறு ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், அதை ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்டியாக தான் போயிட்டு ஒரு இடத்துல போய் வாங்குவோம். அந்தமாதிரி வாங்குற ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான் வாங்கிட்டு இருப்போம். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப்லைனில் ப்ராடக்ட் வாங்கினாலுமே அது ஆன்லைன் ப்ரைஸோடு தான் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரீசன் சிம்பிள் தான், நம்மளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து மல்டிபிள் ஸ்டோர்ஸோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை கம்பேரிட்டிவ்லி எந்த ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, சீப்பாக கிடைக்குது அப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இதுக்காகவே சில ஸ்பெசிஃபிக் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட் கம்மியான ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கே தனியாக வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வெப்சைட் டெவலப்பர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வெப்சைட் டெவலப் பண்ண ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் பிளாகில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கண்டக்ட் பண்ண ஒரு சர்வேல இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ரேம்வொர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா React.JS. ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு React.JS தான் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய செக்ஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே React பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், SEO ஃப்ரெண்ட்லி அண்ட் பிக் கம்யூனிட்டி, இதுமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் React.JS லேர்ன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். கரண்ட்லி நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு JavaScript உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை React.JS வந்து லேர்ன் பண்ண நினைச்சு கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குமே ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் வெப்சைட் நான் கிரியேட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது கிளாரிஃபை பண்ணுறமே எனக்கு ஒரு செஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான், ஸ்கேலர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அது எப்படி நீங்கள் பில்ட் பண்ணணும், ஸோ அது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், அதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து டீச் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஈவெண்ட் தான். கம்மிங் 28 வந்து கனெக்ட் பண்ணுறாங்க 8 PM-க்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அந்த டீச் பண்ணுற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் Ayush Raj, இவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மெயினாக என்ன விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் சர்ச்சிங், சார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் லேசி லோடிங் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த React.JSல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ண என்ன விஷயத்தில் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து React.JS லேர்ன் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் எண்டில் வந்து லேர்ன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.